இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களால் நம்பவே முடியாத ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை உடைச்சி நம்ம பேச போகிறோம். வீடியோவை முழுக்க பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். ஏன்னா நினச்சதை நடக்க வைக்கிறது, வெற்றிகளை குவிக்கிறது, இது எல்லாமே ஒரு மனநிலை. இந்த ஒரு மனநிலை அமையும் போது தான் இது எல்லாமே நடக்கும். அதனால் விக்ட்ரி இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் அதை ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இதை எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ட்ரிக்கு. பிரபஞ்சத்துக்கு எப்போவுமே எளிமை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப போட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே வெறித்தனமாக அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப எளிமையாக உண்மையாக நேர்மையாக சில விஷயங்கள் பண்ணும்போது தானாக நடக்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரி, அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு விஷயம் என்ன, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இதை எப்போவுமே மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே ஆற்றல், எனர்ஜி, சக்தி அப்படின்ற ஒன்றால் உருவாக்கப்பட்டது. அது இயங்குவது, அது என்ன வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது, எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த எனர்ஜி, சக்தி, ஆற்றல், அதனோட உற்பத்தி தான் இருக்குது. ஆற்றல் தான் எல்லாமே. நீங்கள் பார்க்குற அத்தனைக்குள்ளேயும் ஆற்றல் இருக்குது. அந்த சக்தி, எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம யார்? நம்மளும் ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய, ஆற்றலால் படைக்கப்பட்ட, சக்தியால் உருவாக்கப்பட்ட, சக்தியின் வடிவமாக, சக்தியின் உருவமாக, ஆற்றலாகவே, சக்தியாகவே நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரத்தமும் சதையுமான விஷயம், சில விஷயங்களை சிந்திக்கிறோம், செய்கிறோம், நிறைய அப்படியே வாழ்கிறோம், அப்படியே நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஆற்றலாக இயங்கிட்டு அப்புறமா நம்ம இல்லாமல் போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அது வேற ஒரு டாபிக். இந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ நல்லா புரிஞ்சிக்குங்க. ஆற்றலால் இயங்கக்கூடிய, ஆற்றலாகவே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் ஆற்றலின் வடிவமாக, ஆற்றலாக, அந்த ஆற்றலுடன் இயங்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறது தான் நமக்கு உண்டான மிகப்பெரிய சேலஞ்ச், சவால். எங்கே பார்த்தாலும் ஆற்றலாக இருக்குது. அதுக்குள்ளே அது ஒரு கடல் மாதிரின்னு வச்சுங்க. ஆற்றலாக கிடக்கிற கடலுக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டாங்க. நம்மளும் ஒரு ஆற்றல் தான். நம்ம ஆற்றலை வச்சு இங்கே அந்த மற்ற ஆற்றல்களை சமாளித்து, ஈர்க்க வேண்டியதை ஈர்த்து, தள்ள வேண்டியதை தள்ளி, போராடி அங்கே இருந்து வாழ்ந்து நம்ம மறையிற வரைக்கும் இருக்க வேண்டிய சூழல். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். நம்ம வேறு ஒன்றா வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. மொத்த ஆற்றலின் கடலில் நீங்கள் ஆற்றலாகவே நீந்திக்கொண்டு, ஆற்றல்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு, ஆற்றல்களை சமாளித்து, ஆற்றலாகவே வாழ்ந்து மறையக்கூடியவர் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஆற்றல் கடலின் ஒரு துளி அல்ல நீங்கள். கடலில் ஒரு துளி இல்லை, ஒரு துளிக்குள் அடங்கக்கூடிய கடல் நீங்கள். புரியுதா நான் சொல்கிறது? ஆற்றல் அப்படின்ற கடலில் நீங்கள் ஒரு துளி கிடையாது. இந்த துளிக்குள்ள முழு ஆற்றலும் அடங்கக்கூடியதா இருக்கு. பிரபஞ்ச கடலின் துளி அல்ல நீங்கள். ஒரு துளிக்குள், உங்களுக்குள் இந்த பிரபஞ்சம் அடங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலானவர். சும்மா வார்த்தைக்காக இது சொல்றது இல்லைங்க. அவ்வளோ வலிமையானவனா மனிதன் அப்படின்னு. குதிரை ஓட்டிகிட்டு இருந்த காலத்தில் போய் பைக்கு, காரு, ஃப்ளைட்டு, கப்பல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், நம்ம ஃபோனு, டிவி இதெல்லாம் சொன்னோன்னா, இதெல்லாம் உன்ன மாதிரி ஒரு மனிதன் தான் நாளைக்கு கண்டுபிடிக்க போகிறான்னு சொன்னால் நம்மளை கல்லால் அடிச்சே காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம வேறு ஒரு விஷயத்தை பேசும்போது அப்படித்தான் ஒரு அவநம்பிக்கையோட பார்ப்பவர்கள் 99% பேர் இருப்பார்கள். இது எங்கே போய் முடியும்? மனிதனால் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு அளவே இல்லை. இன்ஃபினிட்டி, முடிவிலி. இது போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஆற்றல் எங்கேருந்து வந்தது அவனுக்கு? பிரபஞ்சத்தின் ஒரு துளி அல்ல அவன். அந்த துளிக்குள் அடங்கி இருக்கிற பிரபஞ்சம் அவன். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆற்றல் எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்தினோட மொத்த ஆற்றலும் வைப்ரேஷன், அதிர்வுகள் மூலமாக. நிக்கோலா டெஸ்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதிர்வுகள் மூலமாக உருவாக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த எனர்ஜி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, இது மூணும் இணையும் போது தான் ஆற்றல், உண்மையான ஆற்றல் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஆற்றல்.
அப்போ உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் என்ன நடக்குது? ஸ்ட்ரிங் தியரி படி நம்ம உடம்பில் அணுக்களால் ஆனது நம்ம உடம்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது உள்ள போய் அதுக்கு உள்ளேயும் என்ன இருக்கு? சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதை உடச்சி 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 உள்ள போனோம்னா சின்ன 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 ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி, துகள்கள் மாதிரி, கம்பி தூள் மாதிரி வைப்ரேட் ஆகி துடித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளால் தான் நம்ம ஆகியிருக்கோம். அதுக்கு தாண்டி நம்மளால் போய் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கு அடுத்த டைமென்ஷனுக்கு போகணும். நம்ம தேர்ட் டைமென்ஷனை விட்டு நம்மளால் வெளியே போக முடியாது. அதனால் அந்த லெவலில் நிற்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூளையில் உள்ள நியூரான்ஸுகள் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு செய்தி கடத்தும் போது அந்த நெருப்பு மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு அப்படி வெடிக்குது. அதில் என்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் அறிவியலாளர்கள் ஆய்வு பண்ணும்போது பல லட்சம் கோடியில் ஒரு சின்ன மாற்றத்துக்கு பெரிய விஷயம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அழுவறதுக்கும் கோபப்படுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத வேறுபாடுகள் ஆனது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு டிவியில் ஒரு சேனல் பார்க்குறோன்னா டக்குன்னு ஒரு நம்பரை மாற்றுறோம், வேற ஒரு சேனல் வருது. இது என்ன அர்த்தம்னா அந்த அலைவரிசையை நீங்கள் மாற்றுறீங்க, அதோட ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் மாற்றுறீங்க. அப்போ உங்களுடைய செட்டாப் பாக்ஸு மேலே உள்ள கொடை அது கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் வரக்கூடிய அலைவரிசையை உறிஞ்சி உங்களுக்கு கொடுக்குது. அப்போது நீங்கள் என்ன அதிர்வுகளை உருவாக்குகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். இன்னொரு 3வது முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை மட்டுமே உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஒன்றுக்கும் ஒரு அதிர்வன். இப்போ நம்ம ஒரு புக்கு, நோட்டு, டேபிளின் உயிரற்ற பொருள்கள் இருந்தால் கூட அதுக்குள்ளேயும் அதிர்வடையக்கூடிய அணுக்கள் இருக்கின்றன. அது எப்படிங்க அணுக்கள்? அது மேலே ஒரு லைட் அடிக்கும்போது, ஒரு ஆப்பிள் இருக்குது, அது மேலே லைட் அடிக்கும்போது தான், அது வெளிச்சமான இடத்துல இருக்கும்போது தான் நம்ம கண்களுக்கு அது ஆப்பிள், அது சிகப்பு கலர், அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? கும்மிருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆப்பிளை வச்சுட்டு நீங்கள் பார்த்து அந்த டேபிள் மேலே என்ன இருக்குன்னா டேபிளே எனக்கு தெரியல, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆப்பிள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதன் மீது ஒரு வெளிச்சம் விழ வேண்டும். அந்த வெளிச்சம் பட்டு அந்த ஆப்பிளுக்கு உள்ளே இருக்கிற அந்த துடித்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள் அது லேயரை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸ் அதுக்கு இல்லைன்றனால அது அந்த ஆப்பிளுக்குள்ளேயே அந்த அணுக்கள் இருந்துகிட்ருக்கு. அப்போது இந்த லைட் அது மேலே படும்போது அதனுடைய அந்த ஆப்பிளுக்கு உள்ளே பட்டு அந்த ஃபோட்டான்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி எதிரொலித்து உங்கள் கண்களுக்கு வரும்போது தான் என்ன அலைவரிசையில் வருதோ அதை உங்கள் கண்களில் உள்ள அந்த நியூரான்ஸ்கள் ரீட் பண்ணி மூளைக்கு சொல்லி அது மூளையில் உள்ள நியூரான்ஸ்கள் கூடி இது இந்த கலரில் இருக்குது, இது இந்த உருவத்தில் இருக்குது, இது ஆப்பிள், இது ஆரஞ்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது. உங்களுடைய சுயத்துக்கு அப்போ தான் தெரியுது. அது வேற ஒன்று சொன்னால் அது வேற ஒன்று மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது வேற ஒரு கலரை சொன்னால் அது வேற ஒரு கலராக தான் உங்களுக்கு தெரியும். கலர் பிளைண்ட்னஸ் ஏகப்பட்ட நோய்களுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அந்த மால் ஃபங்க்ஷன் காரணமாக இருக்கிறது. இந்த டாபிக் உள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த வைப்ரேட்டிங் எல்லா பொருட்களுமே வைப்ரேட்டிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இதில் மனிதனுக்கு மட்டும் என்னன்னா அவனுடைய செல்களையும் அவனுடைய நியூரான்களையும் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரிங்ஸையும் வைப்ரேட் பண்ணுறதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த அலைவரிசையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மனிதனுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் மனிதன் எல்லா விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் அத்தனையுடைய பவர் ஒன்னொன்னுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ட்ரை பண்ணானா அவனுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு உள்ள டெக்னிக், அதுக்குன்னு உள்ள விஷயம் என்ன பண்ணால் அது நடக்குமோ அது நடக்கும். பிற்காலத்தில் மனிதர்கள் அந்த நிலைக்கு கூட தங்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு செல்ல முடியும். சரி, அதை வச்சிடலாம். ஆனால் மற்ற அனைத்தினாலும் அதுக்கு உண்டான வைப்ரேஷனில் தான் அது செயல்பட முடியும். மனிதனுக்கு மட்டுமே அவனோட வைப்ரேஷனை மாற்றி அமைக்க முடியும். அதனால தான் மனிதன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக, யூனிவர்ஸை கட்டுப்படுத்திக்கணும் அதுக்கான முயற்சியில் அவன் இறங்குறான். என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை கட்டுப்படுத்தணும், அது என்ன இது என்ன அப்படின்ற தேடல் அவனுக்குள்ளே வரத்துக்கு காரணம் அந்த பவர் அவனுக்குள்ளே இருக்குது. சரி, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன வைப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த வைப்ரேஷன்ற கடலுக்குள்ளே நம்ம குதிச்சிட்டோம் இல்லையா? அங்கே நமக்கு தேவையான, நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நமக்கு வெற்றிகளை தரக்கூடிய, நம்ம நினச்சதை நடத்தி வைக்கக்கூடிய எனர்ஜிகள் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு மாபெரும் சமுத்திரம், 7 கடலை ஒன்றா சேர்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் ஒரு துளி மாதிரி நீங்கள் நின்றுட்டு தேடுறீங்க, எங்கேயோ ஒரு தொலைவில் கூட அது இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை ஈர்க்கக்கூடிய வல்லமை எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது தான் குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னு இப்போ ஒன்று கண்டுபிடிச்சி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க.
அது என்னன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதாவது ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அதுக்கு இணையாக இன்னொரு விஷயம் உருவாகும். அது இங்கே தான் உருவாகணுன்றது இல்லை. இங்கே ஒரு எலக்ட்ரான் இப்படி இப்போ கிளாக் வைஸில் சுற்றுதுன்னா இன்னொரு எலக்ட்ரான் தானாக உருவாகி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இது கேலக்சினோட யூனிவர்ஸினோட ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னா கூட அதனோட ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இணையான இது பண்ணக்கூடிய அணுவை இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதனுடைய டெவலப்மெண்ட் எங்கே போகும்னா நம்மளுடைய செல்களின் இயக்கத்தை பற்றி முழுக்க தெரிந்து கொண்டால் நம்மளை நியூயார்க்கில் ஒன்று உருவாக்கிட்டு இங்கே நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடலாம். ஃபேக்ஸ் மிஷின் மாதிரி நம்மளை அனுப்பிச்சிடலாம். அதெல்லாம் வேறு டாப்பிக்கு. குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் இப்போ இங்கே நமக்கு எப்படி இங்கே வந்து பயன்பட போகிறது? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஈர்க்கணும். நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒன்று நினைக்கும் போதே அந்த பொருள் வைப்ரேஷனோட அங்கே உருவாக்கப்படுகிறது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஃபிசிக்கலாக நம்ம மூளையில் 100 பில்லியன் நியூரான்ஸ், அதில் 90% நம்ம மூளையில் இருக்குது. இது எல்லா வீடியோலையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த நியூரான்ஸுகளின் செயல்பாடுகளை பற்றி சூசன் கிரீன்ஃபீல்டு அவங்க த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் பிரெயின் அப்படின்ற புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு மற்றது எல்லாமே விளக்கமாக வந்து புரியும். நீங்கள் ஒரு உணர்வு, ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க, ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க. இந்த இதில் நம்ம எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் யோசிக்கலை. அந்த விஷயத்தின் டேட்டா, மூளையில் என்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய நியூரான்களை நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னு பழக்கப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ அதுபடி அதுங்க ஃபார்மேஷன் பண்ணுதுங்க. 1 பில்லியன் நியூரான்னா 1000 கோடி நியூரான், 100 பில்லியன் நியூரான். இது எல்லாம் எப்படின்னா நம்ம இராணுவத்தில் அந்த காலத்தில் போரில் போகும்போது கருட வியூகம், சக்கர வியூகம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லேயராக ஆர்மி மேன் நிற்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த நியூரான்ஸுகளும் அப்படி ஒரு அணிவகுப்பில் ரெடி ஆகும். சின்ன சின்ன குழுக்களாக நிறைய சேரும். அது ஒரு லேயர். அதுக்கப்புறம் ஒரு 10 இந்த குழுக்கள் சேர்ந்து ஒரு பெரிய குழுவை உருவாக்கும். அப்போ 10 சேர்ந்து உருவாக்கும். நான் சொல்கிறது இந்த 100 பில்லியன் நியூரான்ஸுகளும் எப்படின்றதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தில் உங்கள் மூளையில் உள்ள டேட்டாஸும் மற்ற விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் பயன்படுத்தி அதுங்க அந்த ஃபார்மேஷனை உருவாக்கும். இப்படி அடுத்த லேயர் உருவாகி இது ஒரு இதுக்குள்ள ஒன்றை நோக்கி குவிந்து ஒன்றாக வரும்போது ஒரு கருத்து உருவாகி அந்த ஒரு செயலை செய்வதற்கு மூளை உங்களுக்கு ஆர்டர் போடும். இப்படித்தான் வந்து நடக்குது. சரி, சூசன் கிரீன்ஃபீல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மேஷன் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ் கம்மியாக இந்த மூளையோடைய விஷயம் வந்து பவர்ஃபுல்லாக செயல்படும். டக்குன்னு டிசிஷன், அது கரெக்டான டிசிஷன், மற்றவங்க யோசிக்கிறத விட வெரி பவர்ஃபுல்லான சொல்யூஷன்ஸ், தீர்வுகள், எல்லாத்தையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய செயல்கள், இது அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த லேயர்ஸ் கம்மியாகணும், ஃபார்மேஷன்ஸ் கம்மியாகணும். நியூரான்ஸ்கள் பெரிய ஃபார்மேஷன் எடுத்து 2-3 லேயர்லேயே அந்த ஒரு ஒற்றை இதை நோக்கி போயிடணும் அந்த ஒரு செயல் அப்படின்னும் போது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ லேயர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு போதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தன்னம்பிக்கை இழப்பு, வீரியமின்மை, எல்லா விதமான நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களை தாக்கி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தோல்வி ஏற்படுவது நிச்சயம்ன்ற நிலைமைக்கு வந்து போகும். சரி, இந்த ஃபார்மேஷன்ஸை இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த ஃபார்மேஷனை கம்மி பண்ண உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அதை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் அதிரச் செய்யும் போது உங்களுடைய உடம்பில் உள்ள செல்கள் அத்தனையும் ஒரே மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் அதிரும் போது அது வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய சிந்தனையினுடைய பொருள் இருக்கு இல்லையா, அதோடைய வைப்ரேஷனோட அது ஒத்து போகும்போது, ரெண்டும் அதிரும்போது எங்கே இருந்தாலும் அது இழுத்துரும். இப்போ ஒரு உயிரினம் அதுக்கு இணையை தேடி சத்தத்தாலேயோ இல்லை வேறு விதயங்களாலேயோ ஈர்க்கக்கூடிய வல்லமையை இயற்கை படைச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் நினைப்பதை ஈர்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன், அது ரெண்டும் ஒரே அக்யூரேட்டில் இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுடைய செயல்களின் மூலமாகவே அது வந்து உங்களை அடைந்து விடும். இதுதான் வந்து அந்த டெக்னிக். அப்போது நீங்கள் என்னென்ன வைப்ரேஷன் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு காரணம், நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள், அது 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை போன வாரமோ போன மாதமோ நீங்கள் நினைத்ததனுடைய விளைவுகளாக தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. நாளைக்கு என்ன ஆக போகிறீங்கன்றதும் இன்றைக்கி உங்களுடைய சிந்தனையில் என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு நிஜமாக போகும். இல்லையே நான் அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு
இது உங்களை அறியாமல் உங்கள் சிந்தனையில் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் வந்து போகிறது கூட அந்த வைப்ரேஷன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்துடும். இதை நம்ம நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிந்தனைகளோட போராடாதீங்க. சிந்தனைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், உங்களுக்கு ஒரு இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனசை காலியாக வச்சுக்கிட்டு சிந்தனையை தெளிவாக வச்சுட்டு வந்து போகிறதெல்லாம் அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்கள் கோல் என்னவோ அதை நீங்கள் சரியான விதத்தில் யோசிச்சுட்டு சரியான வைப்ரேஷனை அதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த வைப்ரேஷனை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அது வருதான்னு நீங்கள் வாட்ச் பண்ணும்போது வைப்ரேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கை தொடவே தொடாதீங்க. நீங்கள் அது மேலே என்ன பண்ணீங்கன்னாலுமே அந்த வைப்ரேஷன் அது ஏதோ ஒரு இதோட டேலியாகி அது வரக்கூடிய விஷயம் வந்து வராமல் போய்விடும். நம்பர் 1. இப்போ அந்த வைப்ரேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மனசை வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் காலியாக வைத்துக்கொள்வது எப்படி? இப்போ முனிவர்கள், ஞானிகள், பெரிய மதங்களை உருவாக்கியவர்கள், பெரிய உண்மைகளை கண்டுபிடித்தவர்கள்லாம் எங்கே போனாங்க பார்த்தீங்களா? மனித கூட்டத்தை விட்டு தனியாக விலகி போவாங்க. இது ஒரு மலையை நோக்கியோ காட்டை நோக்கியோ மனிதர்கள் சத்தமோ வாடையோ இல்லாத இடத்துல உட்காந்து அவர்கள் அந்த ஞானத்தை நோக்கி அவங்க தவம் இருக்கும்போது தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம இந்த மனித கூட்டத்துக்குள்ளே, இந்த கடலுக்குள்ளே இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சில வீடியோக்களில் நம்ம சொல்கிறோம், அந்த அதிகாலை 3 மணிக்கு அப்படின்னு எந்திரிக்கிறது, இல்லை நம்மளை எழுப்பப்படுவது, யாராலோ எழுப்பப்பட்டு எந்திரிப்பதுன்றது வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றனா, அந்த டைம் இந்த மனித கடலினுடைய 90% பேர் இயக்கம் இல்லாமல் அன்கான்ஷியஸ், அதாவது தூக்க நிலையில் இருப்பார்கள். அப்போது அந்த நிலையில் ஆக்டிவாக இருக்கிற பிரெயின்ஸ், மனசு, மைண்டு, பாடி, இந்த கனெக்ஷனோடு உள்ள விஷயங்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ, மெடிடேட் பண்ணும்போதோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பண்ணும்போதோ ஈஸியாக அது வந்து இந்த வைப்ரேஷனை உருவாக்கி ஈஸியாக சக் பண்ணுறதுக்கு அந்த மனித கடல் வந்து அமைதியாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் கடல் வந்து அமைதியாக இருக்கும். அதில் ஈஸியாக உங்களுடைய பொருளை நீங்கள் தேடி ஈர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒன்று அறிவியல் பூர்வமான விஷயம். 1. 2வது விஷயம், இப்போ நம்ம அந்த மாதிரி 3 மணிக்கு என்னால் எந்திரிச்சு அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கு, முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம டெக்னிக் என்னன்னு சொல்ல போகிறோம். இது ஏன் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம சொன்னது இது எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். சயின்ஸோடைய டீப்பான ஏரியாக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும்போது வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. உங்களை யாரும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து கொள்ளுங்கள். சத்தம் எப்படியா இருந்தாலும் கேட்க தான் செய்யும். குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெளிச்சம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான வெள்ளைத்தாள், இந்த வெள்ளைத்தாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மிராக்கிள் பண்ணக்கூடிய விஷயமாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த வெள்ளைத்தாளை எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னாடி இல்லை டேபிளில் வச்சுக்கிட்டு அதை குனிஞ்சு ஒரு ஆங்கிளில் அந்த தாள் மொத்தமும் தெரிகிற மாதிரி பாருங்கள். என்ன பார்க்கணும், என்ன யோசிக்கணும், என்ன மெடிடேட் பண்ணணும், என்னத்தை வச்சு தியானம் பண்ணணும், எதுவுமே கிடையாது. சும்மா பாருங்கள். பார்க்கும்போது உங்களால் ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது. அது ஆரம்பத்தில் பல்வேறு விதமான சிந்தனைகள் வரும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. இல்லைன்னா அந்நேரத்துக்கு தான் யாராவது கூப்பிடுவாங்க, ஏதேதோ சத்தங்கள் கேட்கும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாம் நடக்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் நடக்கும். இல்லைனாலுமே உங்களால் அதை தொடர்ந்து பார்க்க முடியாது. உங்கள் மைண்டு வந்து விடவே விடாது அதை பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வேலை பாருங்கள், திருப்பி எடுத்து வச்சு திருப்பியும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அது கட்டுக்குள்ளே வரும். உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். சூரியனோட வெளிச்சத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுமா? சன் கேசிங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு இணையானதாக இருக்கும் அது. இந்த ஒயிட் பேப்பரை நீங்கள் அவ்வளோ நேரம் பார்க்கவே முடியாது. சரி, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தெளிவடையும், கொஞ்சம் நிதானமாகும். இது ஒரே நாளில் நடக்கணுன்றது இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். குறைந்தது 21 நாட்களுக்கு அப்புறம் 90% பேருக்கு மேலே இது வந்து கைக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். சில பேருக்கு ஒரே நாள்லேயே கூட வரும், சில பேருக்கு 1 மணி நேரத்தில் கூட வரும். அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. இந்த மைண்ட் செட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் நான். இப்போது
நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, நம்ம ஒரு மிக பெரும் ஆற்றல், என்ன வேணால் சாதிக்கக்கூடிய, எதை வேணால் ஈர்க்கக்கூடிய. இப்போ ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக சொல்லிக்கிறேன் நான். 1000 கோடிகளுக்கு மேலே மக்கள் தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 கோடி மக்களினுடைய நியூரான்களையும் கட்டுப்படுத்தி நமக்காக சிந்திக்க வேலை செய்யக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த லெவலில் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கான பவர் நமக்குள்ளே இருக்குது. எப்படி பிளாக் ஹோல் அப்படின்றது யூனிவர்ஸில் இருந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஈர்க்குது. அப்போது அது சைஸில் நம்ம சூரியனை விட பல லட்சம் கோடி பெருசாக இருந்து சுருங்கி 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 சுருங்க சுருங்க அதோட ஆற்றல் 1000 மடங்கு அதிகமாகிக்கிட்டே போகும். அது கடுகில் கோடியில் ஒரு பங்கா அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி பிரபஞ்சத்தில் ஆகும்போது அதோட வல்லமையை ஈர்ப்பு சக்தியை உங்களால் அளவிடவே முடியாது. சுற்றி எவ்வளோ தொலைவில் இருக்கிற அத்தனைத்தையும் உறிஞ்சிடும். இந்த சூரிய குடும்பத்தை எப்படின்றதுக்குள்ளே அது உறிஞ்சி போட்டுரும். இப்போ அந்த அளவுக்கான பவர் உங்களுடைய நியூரான்ஸுகளும் இருக்குது. அந்த 100 பில்லியன் அது உங்களோட மக்கள் தொகைக்கும் ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்கும்னு வச்சிங்களேன். ஒரு நியூரானும் ஒரு மனிதனை ஈர்க்கக்கூடியதுன்னா அத்தனை மனிதர்களுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட இருக்குது. இதை நீங்கள் சேனலைஸ் பண்ணி சரியான விதத்தில் ட்ரைனிங் கொடுத்து சரியான வைப்ரேஷனுக்கு உருவாக்கலைன்னா உங்களுடைய நியூரான்ஸுகள் வேறு ஒருவருக்கு பயன்படும். வேறு ஒருவர் அந்த ஆற்றலின் கடலில் உள்ளே போட்டோன்னா அங்கே இழுத்து சிதறடிக்கப்பட்டு நீங்கள் அதில் எப்போவாது எதையாவது உங்கள் நியூரான்ஸ்கள் இழுக்கும்போது கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றி, சந்தோஷம், இதோடையே ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த நியூரான்களை கட்டுப்படுத்துவதற்கும் நமக்காக அது வேலை செய்வதற்காக குறைந்தபட்சம் ஒரு 10%ஆவது நம்ம கண்ட்ரோல் அது இருக்கிற மாதிரி கொண்டு வருவதற்குமான பயிற்சி தான் இது. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த வெள்ளை பேப்பரை பார்க்கும்போது என்ன வரும்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த கோல் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் நல்லா ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் பேப்பரை பார்க்க போகிறீங்க. நீங்கள் மைண்டில் அந்த கோலை ஏற்றும் போது உங்கள் சிந்தனையினுடைய வைப்ரேஷன், அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உருவாக்கப்படுது இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அதை மாற்றாதீங்க, எதையுமே பண்ணாதீங்க, அதை அப்படியே தனியாக வச்சுங்க. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்துகிட்டு நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள இன்னொன்னுடைய, இப்போ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா அதனோட மினியேச்சர் ஒன்று உருவாக்குறாங்க இல்லையா, குட்டியாக அதனோட அமைப்பை கட்டி அப்படி டேபிள் மேலே வச்சு பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய விஷயத்த குட்டியாக நம்ம பண்ணி காமிக்க போகிறோம் பிரபஞ்சத்துக்கு. அதன் மூலமாக எங்கே இருந்தாலும் அந்த விஷயம் நம்மளை அடையும். இதுதான் இதனுடைய அர்த்தம், மீனிங். இப்போது இந்த பேப்பருக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அதுவும் துடிச்சிட்ருக்கு. ஆஸ் பர் சயின்ஸ், அறிவியலின்படி இதனுடைய அதிர்வுகளை நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். இப்போ ஒரு பேப்பர் ஒன்றுன்னா அந்த பேப்பரை ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஒன்று வரைவார், இன்னொரு ஓவியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னொன்று வரைவார், இப்போ சும்மா ஒரு கணித பேராசிரியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கணக்கு போடுவார், இன்னொன்று கிறுக்குவார், ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா முட்டையாக போடும். அப்போ இந்த பேப்பரில் மேக்சிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள 1000 கோடி பேர்கிட்ட கொடுத்தீங்கனாலும் 1000 கோடி பேரும் ஒன்று பண்ணுவாங்க, ஒன்று யூனிக்காக இருக்கும். அப்போ அவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தது உள்ளடக்கியது அந்த பேப்பர் இல்லையா. அது யார்கிட்ட போய் மாட்டுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும். அப்போது அந்த வைப்ரேஷன், அந்த அணுக்களின் வைப்ரேஷனை நம்ம இப்போ மாற்றி அமைக்க போகிறோம். எப்படி மாற்றி அமைக்க போகிறோம்? கற்பனையில் மாற்றி அமைக்க போகிறோம். இப்போ அந்த பேப்பரில் நீங்கள் உங்களுடைய கோல் என்னவோ, உங்களுடைய விஷயம் என்னவோ, அதை ஒரு ஃபோட்டோவாகவோ ஒரு உருவமாகவோ நீங்கள் அந்த பேப்பரில் பார்க்கணும். ஒரு கார் வாங்கணும்னா அந்த கார் அந்த பேப்பரில் விஷுவலாக தெரிகிற மாதிரி, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லையா, நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பீங்க, நேராக பார்த்துருப்பீங்க, இந்த காரோடைய உருவம் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, அந்த மைண்டில் இருக்கக்கூடிய உருவத்தை அப்படியே இந்த பேப்பரில் இறக்குங்க. அது நீங்கள் ஓவியராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அதை வரைய கற்றுக்குங்க, வரைஞ்சி பாருங்கள். ஏன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதை வரைய முடியும் இல்லையா. அப்போ ஓவியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனையிலே நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை நீங்கள் பென்சிலால் சும்மா கூட அதை கிறுக்கலாம் ஒரு கார் மாதிரி. அதுக்கப்புறம் அதை இன்னும் ப்ரிசைஸாக நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதை அப்படியே கொண்டாந்து நீங்கள் இந்த பேப்பரில் படமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டேஜ் அதை இது 2D அப்படின்வாங்க. 3Dன்றது தான் நம்மளுடைய ரியல் லைஃப். 2Dயில் உருவாகி அதை 3Dக்கு கொண்டு வரணும் ரியல் லைஃபுக்கு. இப்போ ரியல் லைஃபுக்கு கொண்டு வரும்போது என்னப்பா, அது 4th டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயம் 2 டைமென்ஷன். இப்போ நம்ம 3 டைமென்ஷனில் அதை நிஜமாக்கி கொண்டு வரும்போது அந்த வைப்ரேஷனை உருவாக்கி அதன் மூலமாக சிங்க்ரோனைஸ் பண்ணி நம்ம விஷயத்தை ஈர்க்க போகிறோம். இப்போ இதை அந்த பேப்பரில் ஒரு படம் ஓடுற மாதிரி, ஒரு திரையில் படம் ஓடும்போது நமக்கு திரையில் தான் ஓடுதுன்னு தெரியுமா, அது நிஜமாக நடக்கிற சம்பவம் மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா.
அந்த ஒரு மைண்ட் செட். எதையுமே ஒளிபரப்பாமல் இந்த பேப்பரில் நீங்கள் பண்ணுற விஷயம், ஒரு காரு நீங்கள் வாங்கணுன்னா அந்த காரில் உட்காந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு செயலை செய்கிறீங்க, இல்லை காரை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதை நீங்கள் விஷுவலாக பாருங்கள். அந்த பேப்பரில் பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டி வச்சுட்டு நீங்கள் எப்படிலாம் ஜோக் அடிச்சுட்டு கதை அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இல்லை சண்டை போட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கற்பனை பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அந்த பேப்பருன்றது மறந்து நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போவீங்க. அதுதான் உங்களுடைய தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்றது. நம்ம இந்த தேர்ட் ஐ ஓப்பனிங்கை பற்றி பேச்சுலர் ரெசிபியில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்சால் லிங்க்லேயே அதை கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அந்த டெக்னிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோவும். ஸோ நீங்கள் தேர்ட் ஐயில் பார்க்கும்போது தான் அது நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போய் வேறு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி கண்ணை இது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரியல் லைஃபுக்குள்ளே வருவீங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு 10 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அவனை என்னன்னு கேள்வி கேட்டால் கூட அவனை பதில் சொல்ல மாட்டான், அப்படியே சிலை மாதிரி பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு பெரிய சவுண்டு கொடுத்து அப்படி கை தட்டினோன்னே என்ன சொன்ன அப்படின்னு கேட்பான் இல்லையா? அவன் சிந்தனை, அவனுடைய விஷயம் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே இருந்திருக்கிறான். அவன் தேர்ட் ஐ பொசிஷனில் இருந்துக்கிறான். தேர்ட் ஐ பொசிஷனில் வரும்போது எல்லாமே நம்மளுடைய செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் போயிடும், நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிடுவோம். நம்ம முழிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நம்மளுடைய சிந்தனை மைண்டு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிடும். பொதுவாகவே நம்ம தூங்கும்போது தான் இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது. அதன் மூலமாக உடலுக்குள்ளே நிறைய கிளீனிங் ஒர்க், அந்த மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா சொல்கிறாங்க. மூளை கழிவுகள் நீங்கிறது, உடம்போட கழிவுகள் நீக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த மாதிரி அன்கான்ஷியஸ் நிலைமையில் தேர்ட் ஐ ஓப்பனிங் மூலமாக நடந்து கொண்டே இருக்குது. தேர்ட் ஐ உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா உங்களை கான்ஷியஸாக இருக்க விடாது இந்த பிரபஞ்சம். ஆனால் இங்கே நடக்க போவது என்னென்னா, கான்ஷியஸ் நிலையில் நீங்கள் தேர்ட் ஐ ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் நினச்சது நடக்கும். அதுக்கான டெக்னிக் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெள்ளைத்தாளை, உங்களுடைய சிந்தனை கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறீங்க. எப்படி போகிறீங்க? அதை பார்க்குறீங்க, உங்களால் பார்க்க முடியுது, விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. அப்படின்னும் போது அது தேர்ட் ஐ மூலமாக நடக்குது. இந்த 2 கண்ணும் குருடாக்கப்படுகிறது, இல்லை இதற்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் நீக்கப்பட்டு இந்த வெள்ளைத்தாளை தான் இந்த 2 கண்ணும் பார்க்கும் இல்லையா? ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒன்று தெரியுதுன்னா அது தேர்ட் ஐ மூலமாக நடக்குது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்ம தேர்ட் ஐயில் கான்ஷியஸ் லெவலில் தேர்ட் ஐக்கு வர்றதுன்றது மிக 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 அபூர்வம், அதிசயம். அப்போ அந்த நிலையில் என்ன நடக்கும்? உங்களுடைய பீனியல் கிளாண்டு தூண்டப்படுகிறது என்ற அர்த்தம். உங்களுடைய பீனியல் கிளாண்ட் தூண்டப்படும் போது உங்களுக்கு மெலட்டோனின் சுரக்கிறது என்று அர்த்தம். உங்கள் டோபமைன் சுரக்கிறது என்ற மெலட்டோனின் சுரக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மூளையின் ப்ளஷர் ஏரியா, சந்தோஷ ஏரியா தூண்டப்படுகிறது என்று அர்த்தம். தூண்டப்படும் போது என்ன நடக்கும்? உங்கள் மூளையின் கன்ஃபரண்டேஷன் ஏரியா, இந்த எதிர்வினை சக்திகள், நெகட்டிவிட்டி ஃபோர்ஸஸ், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருட்டான கருப்பு விஷயங்கள் அத்தனையும் அழித்தொழிப்பதற்கான மூளை கன்ஃபரண்டிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகும்போது தான், இதை அட்டாக் பண்ணும்போது தான் உங்களை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இதாகி பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் ஈர்த்து பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு அது ரொம்ப ரேராக தான் அந்த கன்ஃபரண்டிங் ஏரியா ஆக்டிவேட் பண்ணப்படும். ஆனால் இந்த விஷயத்தின் மூலமாக இது அத்தனையும் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு, சந்தோஷம், அந்த ஒரு பேரானந்தம் இருக்கு இல்லையா? நீங்கள் 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு உங்கள் கையில் கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு சந்தோஷம் அந்த மெலட்டோனின் சுரந்து இந்த விஷயங்களெல்லாம் தூண்டப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கள். அதனால தான் இவ்வளோ பேர் தவம் இருப்பதும், இறைவனை இது பண்ணுறதும், ஞானிகள் ஆகிறதும், துறவிகள் ஆகிறதும் ஏன் ஆசைப்பட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பேரானந்தத்துக்காக தான். நம்ம அந்த நிலைக்கும் போக வேண்டாம், இந்த நிலைக்கும் இருக்க வேண்டாம். ஒரு நடுநிலையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும். அப்படின்னும் போது இந்த டெக்னிக் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். எதுக்காகனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவும் இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் சொல்கிறேன். இதையே நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப மேலெழுந்த வாரியாக ரொம்ப டீட்டெயில்டாக சயின்ஸ்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம இதை பற்றி சயின்டிஃபிக்காகவும் நம்ம நிறைய பேசுவோம். இப்போதைக்கு இந்த பயிற்சியை நீங்கள் விடாத பண்ணுங்க. 21 நாள் அதை தொடர்ந்தும் நீங்கள் பண்ணலாம். இந்த பேப்பர் டெய்லி ஒரு பேப்பர் வைக்கணுமான்றது இல்லை, ஒரே பேப்பர் கூட வச்சுக்கலாம். பேப்பர்ன்றது ஒரு மீடியம் தான். அந்த மீடியத்துக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிற விஷயம், உங்களுடைய கோல் என்ன? இப்போ நீங்கள் ஒரு சாதனை பண்ணோம், அது பொருளாக இல்லையே சார், அதை எப்படி நான் பார்க்கறதுன்னு அந்த சாதனை பண்ணதுக்கப்புறம்
ஒன்று தெரிஞ்சுக்க, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்குறது எல்லாமே அந்த விஷயத்தை அடையிறதுக்கான விஷயமா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ அதை நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்கணும். ஒரு சாதனை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பாராட்டுகள், அதுக்கான விஷயம், அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது, எல்லாரும் எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து பாருங்கள். உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம், உங்களுடைய எண்ணங்கள், நினைச்சது எல்லாத்துமே நடந்துட்டதுக்கு அப்புறம் ஆனால் வாழ்க்கை அந்த எதிர்காலத்தை நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வர்றது தான் இந்த டெக்னிக்கு. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக 21 நாள் இல்லைனாலும் விடாமல் பண்ணுங்கள். எதையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நமக்கு நடக்கலையேன்னு ரொம்ப நிதானமாக, தெளிவாக, ரிலாக்ஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை அறியாமல் அது ஈர்த்துருச்சு அப்படின்ற விஷயம் அது நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவும், அதிர்ச்சியாகவும், அதிசயமாகவும், ஆனந்தமாகவும் இருக்கும். அடுத்து ஒரு தகவலோட இன்னும் டீப்பாக சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.